கீதா உங்களை நிறைய நேரம் வெயிட் பண்ண வச்சனும். அப்படி எல்லாம் இல்ல களே, இப்பதான் 10 நிமிஷம் ஆச்சு நாங்க வந்து. ஓ, கம்பு கூட நிறைய சாமான் சட்டுகள் இருக்கே அக்காளே. காய்கறி எல்லாம் மலிவோ? ஒரே களைப்பா இருக்கட்டி, ஒரு கிளாஸ் வெள்ளம் குடிச்சோண்டு வரேன். வந்து சாகாசமா இருந்து பேசல. ஓகே அக்காளே. பாத்தியாட்டி கீதா, கம்பு கூட ஒளிச்சு கொண்டு போகணும். இதை வச்சோண்டே பேசுனா நம்ம அதுல பங்கு கேப்பீங்கள, அதான் காணும். வா, இவ யாரு? பத்திரகாளி பிழைச்ச தெரிஞ்சவிய. நம்மள மறிக்க மாட்டேன் என்ன? மடமடான்னு சாருதே வாயில. பாட்டி, இந்த மார்த்தாண்ட சந்தைக்கு போறது சொல்லப்பமா என்ன? என்ன வெயில்னு நினைச்சியா? அப்போ சுட்ட வெயில். கூட்டியோ பைக்கிலையோ போறவைய கொள்ளலாம். ராஜயோகம் படிச்சவைய எந்த கடையில இல்ல சந்தையில போகணுமோ அதுல நுழைஞ்சு போகணும். நம்ம எல்லாம் அப்பா பஸ் ஸ்டாண்ட்லாண்டி இறங்கி மாங்கன்னு சந்தை வர வரக்கப்ப எவ்வளவு தூரம் இருக்கு பாத்தியா? இதுக்குதான் நான் சந்தைக்கே போவாத்தது. பின்ன ஆண்டுக்கு ஒரு கைத மேல போவேன். ரொம்ப சத்தம் வாடாதான் வருவேன் கேட்டியா? அடக்கி இது கொள்ளாந்தானே அக்கா, ஆர்டர் பயிற்சி மாரியாச்சு. வா, ஆனா வெயிலி மண்டை பழக்கமே. வெயிலும் கூட இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் அது நமக்கெல்லாம் கஷ்டம் தான். வாலிபரத்து பிள்ளையான உடம்பு ஒன்றும் இருக்காது. சில்வட்டு சிண்டா திறச்சு ஓடணும். நம்ம இந்த குண்டு உடம்ப வச்சோண்டா அப்பா 2 அடி எடுத்து வச்சோண்டா மூச்சரைச்சு செத்து போவோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு போனியும்? ஏதோ வீட்டில் அடைஞ்சு கிடைக்குமே போகும்போது தோணுச்சதான் வேண்டாம். கூறு வச்சுன்னு கேட்டியா? அதில் கூறு வச்ச வெண்டைக்காய் அவரைக்காய் வேண்டியது. பின்ன பீட்ரூட்டு. வெண்டைக்காய் ஓகே டீ, பீட்ரூட்டும் கொள்ளலாம். ஆனால் வந்து அவரைக்கு நல்ல விளைஞ்சிருக்கு கேட்டியா? செத்து பார்க்காத படப்படான்னு வேண்டனே. வேண்டி முடிச்ச பிறகு மற்ற ஆட்களை பார்க்கும்போது அங்கே எல்லாம் நல்ல பிஞ்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ. நாம சந்தைக்கு போகும்போது மொத்தமாக எல்லார்கிட்டையும் இருக்கிறத பார்க்கணும். பார்த்தோண்டு எது கொள்ளலான்னு பார்த்து வச்சு ஒரு அல்லாட்டண்டு வேண்டணும். அதுக்கு உள்ள புறமோ நமக்கெல்லாம் உண்டா? പിന്നെ പയറോ കീരയോ രണ്ടിലാണ് പാത്ത ഇരുന്ന് കേട്ടലാ. എണ്ണാമത് വേണ്ടത് തന്നെ ഉണ്ട്. നല്ല ടേസ്റ്റാ കൂട്ടച്ച് തിന്നലാണ് പാത്ത. പയറെല്ലാം വെള്ളഞ്ച് പറക്കിയിരുന്നത്. കീര പിന്നെ ചില്ലേ വേണ്ട വാടിയലഞ്ചിരുന്നത്, അതാ വേണ്ടല്ലേ. அந்த பீட்ரூட்டு ஒரு குட்டை வந்து 30 ரூபாட்டி, அது கொள்ளலாம். ஆனால் வந்து கேரட் வந்து நஷ்டமாக்கம் கூடி இருக்கு விலை. பிறகு 25 ரூபாய்க்கு 3 துண்டு கட்டு ചെയ്യേണ്ടേ. 4-5 നാൾ കൂട്ട് കാച്ച്. പിന്നെ അങ്ങ് കിട്ടാൻ മതി ബേക്കറി ഉണ്ടല്ലോ, അങ്ങണ്ട് ഒരു സോസ് വെള്ളം ഒരു പപ്പസം തന്നെ ഉണ്ടെന്തേ. ഉച്ച നേരത്തേക്ക് അത് അതിഞ്ഞോ? ഏതാச்சும் ആക്കാരം കളിച്ചില്ല? ബിരിയാണിയോ പറോട്ടയോ ഇല്ല ഏതാச்சுം? നമുക്കെല്ലാം കിട്ടിയ அந்த பழக்கம் உண்டு. இப்போ உள்ள ചെറുതുதான் அப்பா ஒண்ணுமே அதுள்ள ഇതില്ല. ഭയങ്കര ധൈര്യസാലിയതാ. കൂട്ടൽ വരകളും പോയി വേണ്ടി വാരി കെട്ടി തിന്നതുവാ. ഒന്ന് ചൊല്ലി മറന്നിട്ടി. ராஜனை குட்டியை பார்த்தேன் கேட்டியா? குட்டி வந்து எனக்கு பக்கத்து டேபிள் தான் பிரியாணியை தின்னோண்டு கேட்டியா? அந்த குட்டி நேசமணி காலேஜில் இல்லை படிச்சது. வா வா, கூட 2 பயக்களை இருந்தது. அதுவும் யூனிஃபார்ம் போட்டுருந்ததுவா. இந்த குட்டி வந்து கல்லற துணி தான். 3 நேரம் பிரியாணி தான் திணிச்சுன்னு வாசம் வந்து. நேசமணி காலேஜ் ஆன உடனே எல்லா குட்டிகளுக்கும் பயக்களுக்கு இது ஒரு தொழில். மெயின் சிட்டி காட்டியலா எங்கே வேணுமெങ്കിലും தெரியல கட்டடிச்சோன்ட்டு. இதை மாதிரி தின்னவெல்லாம் துணி எடுக்க போகலாம், ஷாப்பிங் கீப்பிங் நல்ல வாழத்துவா நேசமணி காலேஜ் குட்டிகளும் பயக்கலாம். அதுலேயும் நல்ல ചെറുതുவா காணும். வா வா வா, அது கரெக்டு தான். இந்த குட்டி கலர் துணியா போட்டிருந்து எனக்கு தோணுது இந்த குட்டி வந்து காலேஜ் போய் காணாது, பையக்க வந்து கட்டடிச்சு காணும். கட்டடிச்சோன்னு பின்ன மெசேஜ் பண்ணி காணும். நாங்கள் இங்கேயாக்க நிற்கும், நீயும் வாணும், சேர்ந்து பார்ட்டி கீர்த்தி வச்சலான்னு. உமா, நீ ஒருத்தி உன தெரிஞ்ச மாதிரி கற்பனையில் அடிச்சு விடு. வாஸ்தவம் தானே அக்கா. சரி, அது எப்படி போட்டு இப்போ உள்ளவங்களுக்கு பயங்கர தைரியம். அம்மா எல்லாம் இன்னும் வயசாக கலட்டு கட்டானாலும் இந்த கோட்டலி கீட்டலி யாரி சாப்பாடு ஒரு வகை தொடாது. சூசு குடிச்சதே பெரிய புண்ணியம். கரெக்டு தான் அக்காளே. ஆப்பிள எம்மா விலை தெரியமாட்டி 240 ரூபாய். இப்போ எல்லாம் ஒரு வீட்டுக்கு வேண்டியன்னு போக முடியாது. அப்படி பயங்கர பண்ணு விளையாடு. அதான் என்ன செல்ல பணச்சாக்கு உள்ளவிய திறந்து கண்டதும் கடியதும் எல்லாம் வேண்டும். நம்ம எல்லாம் பாடதான் போகணும். எங்க சன்மேசிக்கலையா இவ ஒருத்திமா. சரி விடுங்க அக்களை, கூழோ கஞ்சியோ ஆரோக்கியமா வளர்ந்தா போதும். இப்போ அதானே முக்கியம். அதாண்டி அது கரெக்டு தான். தீனம் பிடிச்சு எட்டு பேர் அலையினா அதுலேயும் பணக்கார குடும்பத்தில் அப்போ பணம் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியும். அதனால நீ சொல்லியது கரெக்டு தான் கீதா. கூழோ கஞ்சியோ கெளுத்தியா இருந்தா மதி, நோய் நொடி இல்லாம. ஹலோ அக்காளே, ஒரு செம்பு தண்ணி தருவியலா? லாரி சர்வீஸுக்கு விட்டுருக்கு, இடத்துல நிற்கும். அதிசய பிறவிகள் மாதிரியே இருக்கணுமே. பச்சை தண்ணி மாதிரி. சரி தம்பிங்களா, உலகத்துல எப்படிப்பட்ட மனுஷங்க இருக்குன்னு பாருங்க அக்காளே. வித்தியாசமாவே இருக்கணும். வாட்டியுமா